ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உலகம் எங்கும் இருக்கிற தேவ பிள்ளைகளையும் உலகம் எங்கும் இருக்கிற இயேசுவை அறிந்த மக்களையும் இந்த நாளில் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு வசனத்தை வாசித்து இந்த வருட நிறைவுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நிறைவிலே தேவ என்ன வார்த்தையை தருகிறார் என்பதை பார்ப்போம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் பயப்படாதிருங்கள். இன்றைக்கு இந்த உலகத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது பயமான சூழ்நிலைகள், நாடுகள் யுத்தத்திலே மும்முரமாக இருக்கும் பொழுது அந்த மக்கள் படும் பாடுகளை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாடும் பயத்திலே ஒவ்வொரு மக்களும் இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். இது 3ஆம் உலக யுத்தத்திற்காக நகர்விலே உலகம் எங்கும் ஒரு பயம் ஏற்பட போற காலம். வேதாகம அடிப்படையிலே தேவன் எதை சொன்னாரோ அதை நடந்து கொண்டிருக்கிறது. எனவே பிரியமான இந்த வேத வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற காலத்திலே வந்திருக்கிற எங்களுக்கு தேவன் சொல்றார், பயப்படாதிருங்கள், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தாவீதின் ஊரிலே பிறந்தவர், இஸ்ரேலிலே பிறந்தவர், அவர் வந்து இந்த உலகத்திலே எங்களுக்காக பாடுபட்டு எங்களுடைய பாவங்களுக்காக அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரத்துக்கு சென்று அவர் திரும்பவும் வருகிற நாட்களிலே நாங்கள் இருக்கிறோம். அதை நாங்கள் விசுவாசிக்க தேவனாக அவர் இருந்தும் அவர் மனிதனுக்காக இந்த உலகத்திலே வந்தார். அந்த கிறிஸ்து தான் எங்களிலே பிறக்க அவர் அன்றைக்கு தாவீதின் ஊரிலே பிறந்தார், இன்றைக்கு எங்களுக்குள்ளே பிறக்க வேணும். அதைத்தான் வேதாகமம் சொல்கிறது. வேதாகமம் சொல்றது, அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளே அவர் பிறக்கிறார். நீங்கள் அவரை விசுவாசித்தால் உங்களுக்குள்ளே அவர் பிறப்பார். அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் ஆண்டோட பிள்ளையாக மாறுகிறீர்கள். இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ பிரிவினைகள். இந்த உலகத்துக்கு நல்ல செய்தி வேதாகமத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது. ஏனென்றால் வேதாகமம் தான் சொல்லுகிற ஆதாம் ஏவாள் உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் ஒரு தாய் தந்தையின் பிள்ளைகளாக உலகத்தில் இருக்கிறவர்கள் இன்றைக்கு பிரிந்து போயிருக்கிறார்கள். நாடுகள் பிரிந்து போயிருக்கிறது, மக்கள் பிரிந்து போயிருக்கிறார்கள். சூழ்நிலைகளை பார்த்தால் விரோதமான காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் இயேசு எல்லாரையும் ஆண்டவர் ஒரு பிள்ளையாக மாற்றுகிறார். அன்றைக்கு ஒரு தாய் தகப்பனிலிருந்து உருவான பிள்ளைகள், அந்த அறிவிலே மனிதன் வளர்ந்து பொழுது அதுங்களை சொல்றார், நீங்கள் எல்லாரும் உங்களுக்குள்ளே கிறிஸ்து வரும் பொழுது அந்த அன்பு, அந்த ஐக்கியம், அந்த சமாதானம் உங்களுக்குள்ளே வரும். இன்றைக்கு உங்களோட உள்ளத்திலே அவர் பிறக்க விரும்புகிறார். நீங்கள் அவரை விசுவாசித்தால் அவர் உங்களுக்குள்ளே வருவார். உங்களுக்குள்ளே வந்து மெய்யான சமாதானத்தை, மெய்யான சந்தோஷத்தை, இந்த வருட முடிவிலே நாங்கள் நிறைவிலே நிற்கிறோம். புது வருடத்துக்கெல்லாம் போகும் பொழுது ஒரு நிறைவான சமாதானம், விடுதலை, உங்களுடைய பயங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வை இயேசு தருவார். அதை நம்புங்கள், அவரை விசுவாசியுங்கள். ஒரு சந்தர்ப்பத்தை அவருக்கு கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரசூரப்படலை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல், சமாதானம் இந்த நாளிலே உங்களுக்கு தருவாராக. ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. யாரெல்லாம் ஆண்டவரே இந்த உம்முடைய வார்த்தையை விசுவாசித்து உம்முடைய நாமத்திலே அழைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த நாளிலே ஒரு விடுதலை, சமாதானம், சந்தோஷம் உண்டாகட்டும். நீர் இன்றைய நாளில் எங்களுக்குள்ளே வாரும். அன்றைக்கு தாவீதின் உள்ளே பிறந்தவர் இன்றைக்குள்ளே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே பிறக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். யாரெல்லாம் கூப்பிடுறார்களோ அவர்களுக்குள்ளாக நீர் கடந்து சென்று உம்முடைய நற்செய்தி மூலமான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலையும் குடிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் இந்த நற்செய்தியை. இந்த தேசம் சமாதானமாக இருக்க வேணும், உலகம் சமாதானமாக இருக்கிற ஒரே வழி இயேசு கிறிஸ்துவே. God bless you, God bless you, God bless you.